ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரியாஸ் வேர்ல்டு. இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு குட்டி விலாக் தான். ஆட்டு ரத்த பொரியல் எப்படி பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக ஆட்டு ரத்தம் வாங்கிட்டு வந்துட்டோம். அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் குட்டி குட்டி அதோட முடியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நமக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணிட்டோம். இதை வந்து நல்லா உடச்சி விடணும். அதுக்காக நல்லா கையிலே நம்ம உடச்சி விட்டுக்கலாம். இதை உடச்சி எடுத்து வச்சிட்டோம். இப்போ இதுக்கு தேவைப்படுற பொருளெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். எப்படி என்ன சமைக்க போகிறோன்னு தேங்காய், சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், கொரியண்டர் லீவ்ஸ், கறி லீவ்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கேஸ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வந்ததுமே கடுகு நல்லா பொரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஆட்டு ரத்தத்தை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா ஊற்றுனதுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும், ஏன்னா கட்டி சேர்ந்துடும். அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இது கட்டி சேராமல் அந்த நமக்கு நார்மலாக இருக்க மாதிரியே இருக்கும். இல்லைனா கட்டி சேர்ந்தால் ஃபுல்லாக இதாயிரும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். அந்த பாத்திரத்துலேயே கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். மஸ்ட்டு ட்ரை, ஈஸி அண்ட் சிம்பிள் டிஷ் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் குழந்தைங்க இருந்தால் குழந்தைங்களுக்கும் இந்த கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அது கலர் சேஞ்ச் ஆகிறது நமக்கே தெரியுது, அதோட டிஃப்ரென்ஸு. இப்போ ஒரு மாதிரி அந்த தண்ணியெல்லாம் இதாகி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு இறக்க போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தேங்காய், நம்ம துருவி வச்ச தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைனா அடி பிடிச்சிரும். அந்த மாதிரிலாம் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட ஆட்டு ரத்த பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஈஸி அண்ட் சிம்பிள் தான். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி தான். இப்போ நம்மளது ரெடி ஆயிடுச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நெக்ஸ்ட் நம்ம பிளேட்டிங் தான் பார்க்க போகிறோம். குட்டி பிளேட் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்ச ஆட்டு ரத்த பொரியலை போட்டுக்கலாம். மஸ்ட்டு ட்ரை, ஹெல்த்தி, ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க கொரியண்டர் லீவ்ஸ் எல்லாம் அப்படியே மேலே லைட்டாக தூவி விட்டுக்கலாம். இதில் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.